வெள்ளிக்கிழமைனாலே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். இப்போ மாதத்துல 4 வாரம்னா எப்படி ஒரு வாரம் வந்து மிஸ் ஆயிரும். மற்ற 3 வாரத்தில் வந்து போயிடுவோம். எனக்கு என்னமோ இந்த 2, 3 நாள் அந்த ரீல்ஸில் ஹனி கேக்கே என் கண்ணுக்கு வந்துட்டே இருந்துச்சா, என்னத்த போய் ரீல்ஸ்லேயே பார்க்குறது, கடையில் போய் வாங்கிட்டு வந்துருவோன்னு பார்த்தா முதல்ல நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் கொஞ்சம் கம்மியாயிட்டு வேறு வழி கிடையாதுன்னு 2 ஹனி கேக்கும் அப்புறம் பிள்ளைங்களுக்கு க்ரீம் பன்னு அப்புறம் கொஞ்சம் ப்ரெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, வீட்டில் சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவுமே ஆசீர்வாத் மாவு தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து 2 கிலோ மாவு ₹100 வந்து போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதில் 2 கிலோ மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு சப்பாத்தி செய்வோம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேருந்து கோயிலுக்கு போகிறப்பே மணி ஒரு 7:30 கிட்ட ஆகிட்டா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது 8:30 கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க, அதையும் கிஷோருக்குலாம் 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். இருந்தாலும் வந்து கடகடன்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வேக போட்டுட்டேன். எனக்கு இந்த சாரியை கட்டிட்டு கிச்சனில் நிற்க முடியல. காலையில் இருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யும்போது சாரி கட்டிட்டு தான் வேலை செய்கிறேன். அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு நமக்கு இது செட் ஆகலன்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். நான் இதெல்லாம் செஞ்சு வைக்கும்போதே 9, 10 கிட்ட ஆகிட்டு. என் பையன் வேறு அம்மா தூக்கம் வருதுன்ட்டான். அதனால் கடகடன்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா வந்து போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கணுமா. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து முட்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு குருமா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்லேயே வந்து சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு முதல்ல தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே நின்றுட்டே கிண்டிட்டு அப்புறம் முட்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை போட்டு சூப்பராக முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தி சுட்டு சாப்பிட வேண்டியதா. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தூங்க போச்சு. அதனால் டக்குன்னு 2 சப்பாத்தியை கொடுத்து என் பையனை தூங்க வச்சுட்டேன்.